அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோல் எபிசோட் 179 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஷாபாய், அதாவது அந்த ஷார்க் இருக்குல்ல, இவங்களை போட்டு அடின்னு துவம்சம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்ல வேலை ஓஷன் கார்டு வந்து காப்பாற்றி விட்டுருப்பார் இல்லையா. இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரைனிங் மோடில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வருஷம் ட்ரைனிங் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல. உள்ளுக்குள்ளே யாரா சண்டை போகிறதுன்னு பார்த்தா நம்ம மூபாய், நம்ம ஆஸ்கார். அந்த ஷார்க்கு இவங்களை சும்மா அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி விட்டுடுது. ஆக்சுவலாக தண்ணிக்கு மேலே சண்டை போட்டாலும் சரி, தண்ணிக்கு கீழே சண்டை போட்டாலும் சரி, அடி விடுறது கன்ஃபார்ம். ஃபேட்டி வேற கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பபுள்னு நினச்சி எதையோ தொட்டு தொலைய அது டமால் டிமில்னு சொல்லிட்டு வெடிச்சு செதறுது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாள் முழுக்க ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஷாபாய் நம்ம தங்சான் கிட்ட கேட்குறா, இவளோட சோல் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு ஜின்சங்கால இவளுடைய பாடி அப்படிங்கிறது உருவாயிடுச்சு, ஆனால் சோலும் பாடியும் இன்னும் கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகலை. நான் வந்து கிராண்ட் சோல் மாஸ்டர் ஆனதுக்கப்புறமா என்னுடைய சோல் ரிங்ஸ் எல்லாமே இவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன், இந்த நெய் தானே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே அவள் பார்க்குறா. இது என்னது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும், ஏன்னா அவளும் ஒரு பீஸ்ட் தானே. அவள் என்ன சொல்கிறா, இதை பயன்படுத்தாத அப்படிங்கிறா. ஏன்னா இதுக்கு வந்து ஃபயர் ஆட்ரிபியூட் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெய் தான் இது. இதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, இவளோட சோல் அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அந்த சோல் அண்ட் பாடி கம்பைன் ஆகும்போது அதால் தாங்க முடியலன்னா சோல் அப்படிங்கிறது மொத்தமாக உடஞ்சி போயிடுமா. இவன் பார்க்குறான், என்னம்மா சொல்கிற நீ, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 2 பீஸ்ட் என்ன சொல்லிச்சு, இதை தானே பயன்படுத்த சொல்லிச்சு. அவன் என்ன சொல்கிறா, இந்த நெய்தான் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க, நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் பார்க்கணும் அப்படிங்கிறா. இப்போ தங்சான் என்ன சொல்கிறான், இதை விட ஒரு ஜென்டிலான ஆப்ஷனுக்கு நான் எங்கே போகிறது, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லையே அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அந்த ஓஷன் கார்டு லைட் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நீ சோல் ரிங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அது இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறா. ஆக்சுவலாக இவனுக்கும் காட் ஆஃப் ஓஷனுக்கும் அந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது சொன்னாங்கல்ல, அது வந்து 30% வந்ததுக்கப்புறம் உனக்கு எப்படி அதை பயன்படுத்தணும்னு தெரியும் அப்படின்னோடனே இப்போ காட் ஆஃப் ஓஷனுக்கு கோவம் வந்துருச்சு. இவளுக்கு இப்போ தான் புரியுது, ஐயையோ சொல்லக்கூடாத ரகசியங்களெல்லாம் சொல்லிட்டேனா, காட் ஆஃப் ஓஷன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறா. இவ கத்துல தூங்கிட்டு இருந்தவன்லாம் எந்திரிச்சிட்டான். ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்டி அவன் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து லெவல் 70 ரீச் ஆக போகிறான் போல தெரியுது. ஸோ ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டெப்பில் இருக்கான். உள்ளுக்குள்ளே நம்ம ஆட்கள் எப்பவும் போல் அடி வாங்கிட்டு இருக்காங்க, உத வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வெளில வந்து விடுறாங்க. ஆஸ்கர் கேட்குறான், ஏம்மா 3 மாதமாக நம்மலாம் பேசி பழகிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஜென்டலாக அடிக்கலாம்ல அப்படின்னா அவன் என்ன சொல்கிறா, ஏற்கனவே ஜென்டலாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், மொத்த பவர் வச்சு அடிச்சேன்னு வச்சுக்கோ 8 பீஸ் ஆகிடுவோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஃபேட்டி லெவல் 70 அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டாங்க. இப்போது பிரச்சனை என்னென்னா, இவனுக்கு ஆல்ரெடி காட் கிவன் சோல்ரிங் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஃபயர் ஆட்ரிபியூட் இருக்கக்கூடிய எந்த பீஸ்ட்டுமே இல்லை. இவனுக்கான சோல்ரிங்க்கு என்ன பண்ணுறது, தங்சான் என்ன பண்ணுறான், அந்த நெய்தான் இருக்குல்ல அதை எடுத்து கொடுக்குறான். இவனுக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி, என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்குறான் ஃபேட்டி. அதான் தங்சான் என்ன சொல்கிறான்னா, இது வந்து அந்த சர்பண்டோடையது இல்லை, இதில் இருக்க அந்த ஃபயர் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது இவனோட ஃபீனிக்ஸ் ஃபயருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா. ஸோ உன்னோட ஃபீனிக்ஸ் ஃபயரை பயன்படுத்தி நீ இதை அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், வேணாம் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னு கேட்டால், இது வந்து ஷாவுக்கு பயன்படுத்தட்டும், அப்படி அவளுக்கு பயன்படலைன்னா நீ வச்சுக்கோ, இது ரொம்ப ப்ரெஷியஸ், வேண்டாம் அப்படிங்கிறான். இப்போது தங்சான் கேட்குறான், நீ என்ன கூப்பிட்ற அப்படின்னு கேட்குறான். பிரதர்னு கூப்பிட்றேன். அப்புறம் எதுக்கு நான் யோசிக்கிற, வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு கையில் திணிச்சு விட்டான்ப்பா. சரி ஓகே நான் அப்சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை போய் உட்காந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக தங்சான் எதிர்பார்த்ததை விட அந்த நெய்தான் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இவங்க பக்கத்தில் போகலான்னு பார்த்தா நம்ம தங்சான் தடுக்கிறான், யாரும் பக்கத்தில் போகாதீங்க அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஸோ நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்கர்கிட்டையும் ரோராங்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான் ஃபேட்டி கிட்ட, நான் வந்து உன்னுடைய நர்வ்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்ன பண்ணு, உன்னோட ஃபீனிக்ஸ் ஃபயரை பயன்படுத்தி அந்த நெய்தானை அப்சர்வ் பண்ணுற வழியை பாரு அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட, இவங்க கால்குலேட் பண்ணதை விட இது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. ஃபேட்டி லிட்டரலாக வழியில் துடிக்கிறான். அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஃபீனிக்ஸ் ஃபயருக்கும் அந்த ஒரு ஸ்னேக்குக்கும். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே மற்றவங்களுக்கு புரியுது எதுக்காக தங்சான் பக்கத்தில் வராதிங்க சொன்னா அப்படின்னு. ஸோ தங்சான் கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக அந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஃபயர் அப்படிங்கிறது அந்த நெய் தானே கண்ட்ரோல் பண்ணிச்சுங்க. அடுத்த ஸ்டெப் அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிடுறா, விட்டுறாதரா அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். மற்றவங்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஃபேட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் தங்சான் தான் பாவம் தூரமாக போய் விழுந்துட்டான். இப்போ இவனுக்கு உதவி செய்ய வந்து அவனுக்கு உதவி தேவைப்படும் போல தெரியுது. ஸோ இவன் அப்சர்வ் பண்ணதில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ரிங் கிடச்சது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லி ஆகிட்டாங்க.
இதுக்கப்புறம் இவனை எப்படி ஃபேட்டின்னு கூப்பிடுறது? ஸோ இவங்க ஒரு அலும்பல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெருசாக முக்கியம் கிடையாது. இவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஷாங்கோட கிராண்ட் ஃபாதர் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி உங்கள் பேத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பெர்மிஷனை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்று தான் சொல்லியிருப்பார். இது வந்து அவள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ அவள் தான் முடிவு எடுக்கணும். எப்படி இருந்தாலும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்திருப்பான். இப்போ இவகிட்ட போய் பேசும்போது இவ பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன சொல்கிறா, ஆக்சுவலாக இங்கே பாரு, ஒழுங்காக போய் ட்ரைனிங் பண்ணுற வேலையை பாரு, நீ மட்டும் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வேணா உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. ஸோ இப்படியே இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம கும்பல் என்ன பண்ணுது, இந்த ஷாபாய் இருக்கால அவகிட்ட சேலஞ்ச் பண்ணலான்னு போக, ஆனால் செவுத்தில் அடித்த ரப்பர் பந்து மாதிரி மறுபடியும் வந்து விழுந்துடுறானுங்க. அவள் பார்க்குறா, டேய் நீங்கள்லாம் டெஸ்ட்டை பாஸ் பண்ண மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இவங்கெல்லாம் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, ஜூஜிங் இருக்கால அவளுக்கு கேக் கட்டிங் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. பர்த்டே போல் தெரியுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் நம்ம தூக்கிடலாங்க. தூக்கிட்டு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். அப்போ தான் சோல் நண்டை சீக்கிரம் முடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கர் கேட்குறான், டேய் டெஸ்ட் எடுக்க 3 நாள் தான்டா இருக்குது, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவளை நம்ம ஜெயிக்கலடா அப்படிங்கிறான். இப்போ தங்சான் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மக்கிட்ட இன்னும் நிறைய ட்ரம்ப் கார்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம அவகிட்ட காட்டலை, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத செய், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் தாங்மன் கிளானில் காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்டால் அந்த மார்ஷல் சோலாவில் செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தங்சான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிட்டான். அது மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மார்ஷல் சோலாவில் எதுவுமே நேர்மையாக நடக்காது இல்லையா, அதை தான் இவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னமும் காம்படிஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது லோயர் 4 அப்பர் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் 3க்கான காம்படிஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம எலிஃபென்ட் ட்ரைப் ஜெயிச்சிச்சிங்க. அவனை இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். 3 எல்டரில் எப்படியாவது ஒரு எல்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். பயப்புல ஜெயிச்சிருச்சு. பிபி தவங்க என்ன சொல்கிறா, இங்கே இருக்க நீங்கள் தான் வந்து சோல் மாஸ்டர்ஸோடைய ஃபியூச்சரே அப்படிங்கிறா, அதாவது ஒரு புது தலைமுறை அப்படிங்கிறது உருவாக போகுதுங்கிறா. ஒருத்தன் போயிட்டு ஹூலியானா கிட்ட கேட்குறான், என்னம்மா தங்சான் ஏதோ புதுசாக கிளானெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா, வெளியிலே வரல பயந்துட்டானா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இவளுக்கு இன்னமும் தங்சான்னு சொல்ல மாட்டேங்கிறா, தாங் இன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த ஐலாண்டை காட்டுறாங்கப்பா. 3 நாள் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இவங்க டெஸ்ட் எடுக்க வேண்டிய அந்த ஒரு நாள் வானமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருண்டு போயிருக்குங்க. இவ ஒருத்தியை சமாளிக்கிறதே கஷ்டம். இவன் என்னடானா அவெஞ்சர் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரி மொத்த பீஸ்டையும் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கா. பாய்ஸாஷியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தங்சான் சொல்கிறான், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போது நம்ம ஃபேட்டியும் ஆஸ்காரும் என்ன பண்ணுறாங்க, ஃபீனிக்ஸ் பவரை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆஸ்கர் கிட்ட அந்த க்ளோன் சாசேஜ் இருக்கு இல்லையா, ஃபீனிக்ஸ் பவரை பயன்படுத்தி 2 பேருமே தண்ணிக்குள்ளே போய் ஒரு ஷீல்டு மாதிரி போடுறானுங்க. ஸோ தண்ணியிலேருந்து இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய காட் கில்லர் அட்டாக்கை பயன்படுத்தி மற்ற பீஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்டுறான். இப்போ இவளுக்கு சரியான கோவம் வந்துச்சு. இந்த வரம் பாருங்கடான்னு சொல்லிட்டு வரா. அதே சமயத்தில் நம்ம ஆட்கள் எல்லாருமே தண்ணிக்குள்ளேயே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படியே நடந்து போகிறதுக்கு ஷாவ்பாய் சும்மா விட்டுருவாளா? அவள் வந்து என்ன பண்ணுறா, அங்கே இருக்க தண்ணியெல்லாம் பயன்படுத்தி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறா. ஆனால் இவங்க ஒன்றுமே ஆகாமல் ஜாலியாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அது அவளுக்கு பயங்கரமான கோவத்தை கொடுத்துச்சிங்க. அவள் இப்போ என்ன பண்ணுறான்னா ஷார்க் டொமைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. இந்த டொமைன் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆஸ்கரே பார்க்குறான், என்னடா இந்த பவர் பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஃபேட்டியோட பவர் பார்த்தீங்கன்னா ஷாபாயோட பயங்கர பியூரான ஒரு எனர்ஜி. ஆனால் அவகிட்ட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, இந்த ஒரு கேப்பை எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம்? தங்சான் சிக்னல் கொடுத்த உடனே ஃபேட்டி என்ன பண்ணுறான், ஒரு டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அவங்ககிட்ட ஃபீனிக்ஸ் டொமைன் அப்படிங்கிறது இருக்குது. இது வரைக்கும் இந்த டொமைன் அவன் இங்கே யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் அந்த ஒரு ஷார்க்குக்கு இது இருக்கிறதே தெரியாது. இது என்ன பண்ணும் தெரியுமா, இந்த டொமைனு இந்த வாட்டரில் ஃபயர் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ணிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த பீஸ்ட்டுக்கெல்லாம் எதிரி மாதிரி. இந்த ஷார்க்கே வந்து கொஞ்ச நேரத்தில் அதிர்ந்து போகுது. என்னடா இவன் இந்த பவரை யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட டெரிட்டரிக்கு வந்து என்னையே வந்து அவன் எதிர்ப்பான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்குது. அடுத்து ஷாபா என்ன பண்ணுறா, ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கை பயன்படுத்துகிறா. இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ல யாராவது மாட்டினாங்கன்னா அவங்களால நகர முடியாதான். இதை போசாஷி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் தப்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தங்சான் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட தான் பர்பிள் காட் லைட் இருக்குல்ல, அதை வச்சு அடிக்கிறான். ஆரம்பத்தில் அந்த ஷார்க் என்ன நினைக்குது, இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நினைக்குது. ஆனால் அவனோட ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு கான்சன்ட்ரேட்டட் அட்டாக். இப்போ அதுக்கு கோவம் வந்துச்சு. அது என்ன தெரியுமா பண்ணுது, தங்சானை மட்டுமே குறி வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுதுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ அசர்லன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அவன் பண்ண அட்டாக்கே அது வந்து கொஞ்சம் கதி கலங்கி தான் போயிருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடுங்கடா அப்படிங்கிறான். ஆனால் ஷாபாய் இவங்களை விடுற மாதிரி இல்லைங்க. அது மறுபடியுமே டொமைனை பயன்படுத்துது. இந்த வாட்டி அந்த ஓஷன் மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா ஐஸாக மாற்றுது. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, வெளியில் வந்து சாசேஜோட பவரால் பறந்துக்கிட்டு இருக்காங்க. தங்சான் என்ன சொல்கிறா, ரோராங் கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறான். அவளுமே சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறா. இவன் என்ன பண்ணுறான், அவனோட ஹேமர் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த 81 ஸ்ட்ரைக்ஸ் 1 இருக்குல்ல, ஸோ 81 முறை அதை சுற்றணும். அதனால் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கட்டும்.
இந்த பக்கம் மூபாயும் ஜூஜியும் ஃபியூஷன் அப்படிங்கறத ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா ஷாபாய் பார்க்கறா, இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறா. ஸோ இவங்க 2 பேருமே லெவல் 70 ரீச் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் முதல் முறையாக ஃபியூஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தங்சானு கூட தெரியாதுங்க. அவங்க 2 பேரும் ஃபியூஷனை முடிச்சுட்டு கீழே வந்து அடிச்ச அடியில் ஷாபாயெல்லாம் எங்கேயோ போய் விழுந்துருச்சு. இப்போ அந்த ஷார்க்குக்கு பயங்கரமான கோவம், உச்சக்கட்ட கோவமே வந்துருச்சு. ஆனால் தங்சான் இன்னுமே அவனோட ஹேமரை சுற்றிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு வழியாக அந்த 81 ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வச்சு அடிச்ச அடியில் ஷாபாய் கொஞ்ச நேரத்துக்கு மயக்க நிலைக்கே போயிடுச்சு. தங்சான் சொல்கிறான், இதுதான் சான்ஸ், எஸ்கேப் ஆகுங்கடான்னு சொன்ன உடனே ரொம்ப வேகமாக அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஷார்க் விடலைங்க, பின்னாடியே துரத்திட்டு வருது. விட்டா இவங்களை முழுங்கிரும் போல தெரியுது. கிட்டத்தட்ட உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு பயங்கர வேகமாக போகிறாங்க. ஒரு வழியாக அந்த கரையில் போய் விழுந்துட்டானுங்க. இந்த ஷாபாய்க்கு சரியான கோவம். டேய், அடுத்த டெஸ்ட்டில் நான் வரக்கூடாது, நல்லா வேண்டிக்கோங்கடா, இல்லைன்னு வச்சுக்கோ உங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுத்துருவேன் அப்படிங்கிறா. ஆனாலுமே தங்சான் போயிட்டு மன்னிப்பு கேட்குறான். தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். ஆஸ்கார் போய் என்ன சொல்கிறான், ஏமா கோவப்படாத இந்த சாசேஜ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட உடனே அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா பழைய நிலைக்கு வந்துட்டாங்க. இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோரஸாக வந்து நம்ம ஷாபாய்க்கு நன்றி சொல்கிறானுங்க. அதுக்கு ஒன்றும் புரியல. என்னடா எனக்கு நன்றி சொல்கிறாங்க, போங்கடா நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது, அடுத்த டெஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜாக்கிரதையா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சுல்ல, அதுக்காக இவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குதுங்க. நம்ம தங்சானுடைய அந்த ரெசனன்ஸ் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 10% ஆயிடுச்சு. அதே மாதிரி ஷாவுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை, இப்போ ஹிடனாக தான் இருக்குது. மொத்தம் 3 பேருக்கு சோல் பவர் அப்படிங்கிறது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரோராங்கு பார்த்தீங்கன்னா சோல் பவர் 1 லெவல் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அவளோட சோல் ரிங்ஸ் எல்லாமே 500 இயர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய 3வது டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக தங்சான் என்ன சொல்கிறான், இவங்க எல்லாருக்குமே ஒரே டெஸ்ட் தானா, ஆனால் இவனோட டைமிங் மட்டும் மற்றவங்களோட டபுளாக இருக்கான். இது என்னடா டைடல் ட்ரைனிங் அப்படின்னு கேட்குறானுங்க. அந்த சமயத்தில் போஸ் ஆயிஷே அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இடமே பயங்கரமாக இருக்குதுங்க. அங்கே அலை எல்லாமே பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த ஒரு இடம் இந்த ஹைலாண்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடமா. தங்சான் போயிட்டு கேட்குறான், எங்களுக்கு என்ன மிஷன் அப்படின்னு கேட்குறான். அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த சம்மன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய சோல்ட்ரிங்கை பார்த்து இவங்கெல்லாம் அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா மொத்தமாக 8 பிளாக் கலர் சோல்ட்ரிங், 1 வந்து ரெட் கலர் சோல்ட்ரிங். இந்த மாதிரிலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சரி, அவங்க என்னடா சம்மன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து நிறைய பில்லர்ஸ் மாதிரி வெளியில் வருதுங்க. தங்சான் ஒரு வாட்டி டீப் சி சில்வர்னு சொல்லிட்டு ஒரு மெட்டலை தேடி அலைஞ்சிருப்பான். கிடைச்சிருக்காது, ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கும். இங்கே கடலுக்குள்ளேருந்து வரக்கூடிய தூண் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அந்த டீப் சி சில்வரால் ஆனது. அத்துணூண்டு மெட்டலே அவ்வளோ ரேட்டு. இங்கே எல்லாமே வந்து கிலோ கணக்கில் கிடக்குது. யோசிச்சு பாருங்கள், மொத்தமாக 7 தூண். ஸோ இவங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அந்த ஒரு தூண் மேலே போய் நிற்கணும். அந்த கடலில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான அலை அப்படிங்கிறது இவங்களை அட்டாக் பண்ணும். ஆனால் இவங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அங்கேயே நிற்கணும். எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் 5 டெஸ்ட் இருக்கவங்க 6 மணி நேரம் நிற்கணுமா, லெவல் 6 டெஸ்ட் இருக்கவங்க 8 மணி நேரம் நிற்கணுமா, லெவல் 7ல் இருக்கிறவங்க 10 மணி நேரம். தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் அங்கே நிற்கணும். போசாஷி என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் வேணால் 1-2 மணி நேரம் நீங்கள் குறைச்சிக்கலாம், ஆனால் அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளே இந்த டைமிங்கை நீங்கள் முடிச்சே ஆகணும். ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் கூட இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டெஸ்ட் எடுக்கும்போது இவங்க கூடவே தான் இருப்பாங்களாம். சப்போஸ் முடியல வெளியில் வரணும் அப்படின்னா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அதான் தங்சான் சொல்கிறான், அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்க போவோம் அப்படின்னு உடனே இவங்க எல்லாருமே தூக்கி ஒவ்வொரு தூண் மேலே நிற்க வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்க பொசிஷனில் செட்டில் ஆன உடனே இவங்க டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. ஆக்சுவலாக மூபா என்ன சொல்கிறான், நான் நினச்ச அளவுக்கு ஷாக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு நான் ஹேண்டில் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்கும்போது ரோராங் சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு நானும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறா. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, செகண்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அளவுக்குலாம் இது ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், டேய் முதல் அலையை வேணால் நீங்கள் தாங்கிடலாம், ஆனால் கண்டினியூஸாக அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய அலை வருது பாருங்க. இது சாதாரண அலை இல்லைங்க, சுனாமி அலை மாதிரி இருக்குது. அடித்த அலையில் இவங்களால சுத்தமாக தாங்க முடியல, விட்டால் இழுத்துட்டு போயிடும் போல தெரியுது. இந்த 1-2 ஜீவன்கள் ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டுன்னு சொன்னாங்கல்ல, இந்த ஒரு அலைக்கே தாங்க முடியாமல் கவுந்துட்டாங்க. ஆக்சுவலாக ரோராங் என்ன பண்ணுறா, சீபா வேம்பர் பக்கோடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒர்க் ஆகலை. என்னடா இது அப்படின்னு புலம்புறா. ஆஸ்கார் என்ன பண்ணுறான், அந்த சாசேஜை வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறான், அதுவும் ஒர்க் ஆகலை. மூவா என்ன சொல்கிறான், டேய் என்னோட ஒயிட் டைகர் ப்ரொடெக்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா அப்படிங்கிறான். அதாவது சப்போர்ட் ஸ்கில் எதுவுமே இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஸோ சப்போர்ட் ஸ்கில் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த ஒரு டெஸ்ட்டை எடுக்கணும். அதே மாதிரி ஷாவுடைய சோல் இருக்குல்ல, அதுவுமே பாடிக்குள்ளே போயிடுச்சு. இப்போது அடுத்த அலை அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. நார்மலாக வர அலையே தாங்க முடியல, ஒரு பெரிய உருவம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு அலையை கிரியேட் பண்ணுது பாருங்க.
இன்னொரு சுனாமி அலை. இவங்களால சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல, விட்டா இழுத்துட்டு போயிடும் போல தெரியுது. இந்த ஷாங் இருக்கல்ல, அவெல்லாம் அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. இது லிட்டரலாக எப்படி இருக்குன்னா, இந்த பட்டறையில் இரும்பை வச்சு சும்மா அடின்னு அடிப்பாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். இந்த அலை அப்படிங்கிறது இவங்க மேலே பட்டு பட்டு இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் 2 அலைக்கே தாங்க முடியாமல் இவ ஜூஜிங்கெல்லாம் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாங்மன் கிளானை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சேருதுங்க. அதாவது மார்ஷல் சோலால் அவங்க எல்லா சிட்டிலையுமே பிரான்ச்சஸ் வச்சுருந்தாங்கல்ல, அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க மக்கள் எல்லாருமே திரும்ப வர சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு நாட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கூட திரும்ப கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே திரும்ப வராங்க அப்படின்னா மார்ஷல் சோலால் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் சொல்கிறாரு, நீங்கள் போய் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிச்சிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்களை காட்டுறாங்க. தங்சான் கூட மயக்கமாயிட்டான் போல தெரியுதுங்க. அவன் எந்திரிச்சு பார்க்குறான். என்னடா 6 மணி நேரம் தான் தாக்கு பிடிச்சனா, ஆனால் உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குதே அப்படிங்கிறான். இப்போ போஸ் ஆயிஷி அங்கே தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஒரு டெஸ்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு நாள் ஸ்கிப் ஆனால் கூட டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுவீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறானுங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓஷன் காட் டெஸ்ட்டை நாங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கப்பா. இன்னொரு பக்கத்தில் பிபி தோங் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஹூலியனா இருக்கால்ல, அவன் என்ன சொல்கிறா, எல்லாமே தயாராக இருக்குது அப்படிங்கிறா. என்னங்கிறத பார்ப்போம். இன்னொரு பக்கத்தில் நம்ம ஆட்கள் மறுபடியும் வந்து அலையில் அடி வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டெஸ்ட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இப்போ மார்ஷல் சோலால காட்டுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆயிட்டாங்கப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி தோங் பெருசாக என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மார்ஷல் சோல் ஹால் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை சோல் ஹால் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவள் என்ன பண்ணுறா, இந்த மார்ஷல் சோல் ஹால் அப்படிங்கிறத மார்ஷல் சோல் எம்பையர் அப்படின்னு மாத்துறா. ஸோ இந்த எம்பையருடைய ராணி யாரு? கண்டிப்பாக இவ தான் ராணி. இந்த ஹூலியானா இருக்கல்ல, அவள் வந்து ஹோலி லேடியாம். ஸோ இவளுக்கு அடுத்தபடியாக பவரில் அவள் இருப்பா. இங்கே இருக்க ஆர்மியை கமாண்ட் பண்ணக்கூடிய பவருமே அவள் கையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிபி தோங் என்ன பண்ணுறா, ஒரு சிம்பிள் அப்படிங்கிறத உருவாக்குறா. இந்த ஒரு சிம்பிள் என்ன பண்ணும், நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக வந்தே ஆகணும் மார்ஷல் சோலாலுக்கு. வரல அப்படின்னா அவங்க வந்து ட்ரைட்டர்ஸ், அவங்களுடைய உயிர் அப்படிங்கிறது எடுக்கப்படுமா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க தன்னைத்தானே எம்பையர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இல்லையா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துக்குமே காட்டுத்தீயாக பரவுதுங்க. எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போய் சேருது. ஏன்னா இவங்க இதை எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம்தான். மார்ஷல் சோலால் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.